ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, வேஸ்ட்டை ரீயூஸ் பண்ணுற ஐடியாஸையும் சேர்த்து பார்க்கலாம். என்னடா இது என்னவோ ஒயிட்டாக எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எப்படி நெய் காசிடலாம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிளிப்பை வச்சு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சர்ஃபெக்சல் கவர் மூடியோ இல்லை ரின் கவர், அந்த கவரோட கேப் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு என்ன செய்யலான்றது தான் இந்த குறிப்பு எல்லாமே இதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்புகளாயிரம் அதில் சில உங்களுடன். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்குற குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கிளிப்ஸ்க்கு வந்து பிளெயினாக இருக்கும் இல்லைங்களா, எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்டோன் டைப்பில் நீங்கள் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கொஞ்சம் கிராண்டாக தெரியுங்க. சும்மா இந்த கிளிப்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் தான் இருக்கும். ஸ்டோன்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதையே நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு கூட ஏதாவது பார்ட்டி வேர்க்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து யாருக்காவது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேட்சிங் கிளிப்ஸ் உடஞ்சா கூட அந்த உடஞ்ச பீஸை வந்து ஹேங் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம செயின்க்கு கூட ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, இந்த பால் ஆடையெல்லாம் எடுத்து வச்சு வெண்ணெய் எடுத்து நெய் எடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறது. டெய்லியுமே பால் ஆடையை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம வீட்டிலே நெய் காசிடலாங்க. ஹோம்மேட் கீ சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் செம மணமாகவும் இருக்குங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்தில் இவ்வளோ சேர்ந்துடுது. இந்த கீயை வந்து நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். அல்சர் இருக்கவங்க கூட பயன்படுத்தலாங்க. அவ்வளோ நல்லது நெய். இது வந்து குட் கொலஸ்ட்ரால்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பூஜைக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணெய் எப்படி ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் இந்த பால் ஆடையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2-3 க்யூப்ஸ் வந்து ஐஸை போட்டுடலாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த பால் ஆடையை முந்தின நாள் நைட்டே எடுத்து வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி வச்சுடுவாங்க. அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ இதில் வந்து 2-3 ஐஸ் க்யூப்ஸை போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்தோன்னா இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா கிடைக்கும். அது வந்து நார்மலான வாட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இருக்க ஏதாவது தண்ணிகள் எல்லாமே வந்து கரைஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அந்த வெண்ணெய் மட்டும் நல்லா மிதங்குங்க. இந்த மாதிரி மிதங்கிறத வந்து நம்ம எடுத்து அதுக்கப்புறமா நம்ம நெய்யாக காச போகிறோம். எவ்வளோ சூப்பராக மிதங்குது பாருங்களேன். மற்றதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் வந்து இந்த தண்ணியிலே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு அப்படியே ஸ்வீட் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரெட் ஜாமுக்கு பதில் இந்த பட்டரை போட்டு கூட நீங்கள் செய்யலாங்க. இதில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பால்ஸையும் எடுத்துகிட்ட பிறகு நம்ம நெய் காச ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துகிட்ட பிறகு நம்ம நெய் காசிடலாங்க. இதை ஃபுல்லாக வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாயில் வந்து இந்த பட்டரை ஃபுல்லாக போட்டுக்கலாம். எடுத்தோம் இல்லைங்களா, இதை நல்லா சலசலன்னு கொதிக்கிற அளவுக்கு விடுங்க. இதிலேருந்து நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த வேஸ்ட்டான இருக்க ஆடைகள் எல்லாமே சைடில் வர பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதில் முருங்கைக்கீரையோ அதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். நெய் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்களேன். அவ்வளோ மனமாகவும் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் ஏலக்காய் கூட போடுவாங்க. உங்கள் இஷ்டம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை வாங்கியிருந்தேங்க. ஒரு 3 கட்டு வாங்கிட்டேன். சரி வேஸ்ட் ஆகிடுச்சேன்னிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 கட்டை எடுத்துட்டு, இந்த வெந்தயக்கீரையை பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டை வந்து நல்ல பொடியாக நறுக்கி உருளைக்கிழங்கோட நல்ல பொரியல் மாதிரி செஞ்சேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரையான வெந்தயக்கீரையை வந்து ஒரு 3-4 நாள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த வெந்தயக்கீரையை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா செய்வீங்க இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது போண்டா போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தோட கூட நீங்கள் ஆட் பண்ணி புலாவுக்கெலாம் செய்யலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவி ஏதாவது வைக்கும் போதோ இல்லை வெண்டைக்காய் கிரேவி வைக்கும் போது அதில் வந்து இந்த மாதிரி தூவி விடலாம். அப்படியே இல்லை அப்படின்னா பருப்பு வைக்கும் போது கூட பருப்பு கூடையும் இந்த கீரையை போட்டு நம்ம சாம்பாராக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தியோட வந்து இந்த கீரையை வந்து மிக்ஸ் பண்ணி மெந்தியா சப்பாத்தி மாதிரியும் செய்யலாங்க. இத்தனை வகையான டிஷ்ஷை இதில் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். சப்பாத்திக்காக இருக்கட்டும், இட்லிக்கு இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சட்னி எல்லாம் இல்லை சப்பாத்திக்கு எதுவுமே தொட்டுக்க இல்லை, சட்டுன்னு தேவைப்படுது ஒரு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தயார் பண்ணிக்கலாங்க. தயிர், கெட்டியான தயிர் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மணத்துக்காக. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணுறப்ப இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாவும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் பொடியாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம், தேவைப்பட்டால் உங்களுக்கு கலர் தேவைன்னா மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ப்ளெயினாக தாங்க வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு தக்காளி, அதுவும் கொஞ்சம் பெருசாக, ரொம்ப பொடியாக நறுக்க தேவையில்ல. இந்த தக்காளி வந்து லைட்டாக வணங்கினாலே போதும். இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் போட்டுக்குங்க. இப்போ வந்து நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே இந்த சால்ட்டில் நல்லாவே வணங்கிடுங்க. அதாவது ரொம்ப டீப்பாக வணக்க தேவையில்ல, ஓரளவுக்கு வணங்கினாலே போதும். இப்போ இந்த தயிரில் இது எல்லாமே எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி சட்டுன்னு வந்து குயிக்காக ஒரு சைட் டிஷ் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவை அரைச்சியோமோ இல்லை சட்னி இல்லையே இப்படிலாம் கவலைப்படவே தேவையில்ல. காலையில் சப்பாத்தியோ பூரியோ வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். புளிப்பில்லாத தோசையை சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தாங்க வச்சுருந்தேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சட்டுன்னு உங்களுக்கு செய்ய தேவைப்படுற ஒரு சைட் டிஷ் இதுவாக கூட இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். என்னடா இது சர்ஃப் எக்ஸல் கவரை வச்சுட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க இதில் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாங்க. சர்ஃப் எக்ஸலாக இருக்கட்டும், ரின்னாக இருக்கட்டும், அந்த கவரில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி ஒன்று வரும் அந்த கேப்பில். அந்த வந்து ரிங்கை தான் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாப்பா கேட்டுகிட்டே இருந்தால் சரி அதனால் ஏதாவது ஒன்று செய்யலாம் வா கிராஃப்ட் அப்படின்ட்டு இந்த தான் எடுத்து செஞ்சு காமிச்சேன். இதுக்கு வந்து நீங்கள் சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து உள்ளன் யூஸ் பண்ணிக்கிறேன். உள்ளன்னா சட்டுன்னு ஆகிடும். அவளுக்காக நான் வந்து குயிக்காக எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்த்தேன். அதனால் நான் வந்து உள்ளன் எடுத்து சொல்லிகிட்டு இருந்தேன். இது வந்து அப்படியே சுற்றிக்கலாங்க. உள்ளனாக இருந்தால் அதில் க்ளூவோ கம்மோ ஏதோ போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ரிங் ஃபுல்லாக சுற்றிக்குங்க. நான் வந்து ரெண்டு ரிங் எடுத்திருக்கேன். இதை வந்து கைக்கு மோதிர மாதிரி ரிங்காகவும் போட்டு தரலாம் பசங்களுக்கு. அந்த மாதிரி கூட ஒரு கிராஃப்ட் அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா காதுக்கு வந்து ஸ்டெட்டு மாதிரி செய்யலாங்க. நான் வந்து அவளையே பண்ண சொல்கிறதுக்காக இன்னொரு ரிங் கொடுத்துருந்தேன். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஏதாவது ஒட்டலாம். நான் வந்து அடியில் வந்து இந்த மாதிரி ரெட் கலர், இது வந்து எல்லோ கலர் த்ரெட்டுன்றதுனால ரெட் கலர் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது வேஸ்ட்டை வச்சு ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ கூட நீங்கள் இந்த ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதனோட ஹேங் பண்ணுறதுக்காக அந்த ஹேங்கிங் ஸ்டெட்டுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை ஹேங் பண்ணிக்கலாங்க. சூப்பராக நம்மளுக்கு ஒரு இயர்ரிங்ஸ் கிடச்சிடுச்சு பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு ரீயூஸும் பண்ணி காமிங்க. குழந்தைங்களுக்கும் என்கேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பை பற்றி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகையிலும் போட்டிருக்கேங்க. அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது விசிட் பண்ணிக்க. இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.